எப்பேற்பட்ட பல்வலி, சொத்த பல்லு, ஈரில் வலிக்குது, ரத்தம் வருது, எல்லாம் சரியாக போயிருங்க. உணவு, தண்ணி எது சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சோன்னா வாய்க்கோ பிடிச்சிட்டு வேப்பங்குச்சி வாயில் லேசாக மென்று அந்த கசப்பு சுவையை அமுச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த கசப்பு சுவை போய் அங்கே இருக்கிற கிருமிகளை கொன்றும். நல்லா கடிச்சு 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 சக்கையாக பண்ணி அது சாறு வந்தோடனே விரலை வச்சு புரிஞ்சுக்கோங்க, விரலை வச்சு லேசாக நீங்கள் மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். ஈருக்கெல்லாம் மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். விரலை வச்சு ஜென்டில் ரொம்ப கஷ்டம் லேசாக பல்லு விளக்குனீங்கன்னா பல்லு சுத்தமாயிரும். உங்களுக்கு அந்த வலி இருக்கவே இருக்காது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் ஹீலபாஸ்கர் சார் சொல்கிற மாதிரி வேப்பங்குச்சியை யூஸ் பண்ணி பல்லு வலியை போக்கலாம்னு நினச்சிங்கன்னா இங்கே நிறைய பேர் டென்டிஸ்ட்டை மீட் பண்ணுற அவசியமே இருக்காது. வேப்பங்குச்சி யூஸ் பண்ணாங்க, முன்ன காலத்தில் யூஸ் பண்ணாங்க. அது ஒரு ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஒரு பல்லு வலி இருக்கிற பட்சத்தில் மைல்டாக பெயின் குறையும், தற்காலிகமானது. ஆனால் பல்ல இருக்கிற சொத்தை அங்கே தான் இருக்கும். ஈறு பிரச்சனை வீக்காக இருந்தாலும் சரி, சீல் பிடிச்சாலும் சரி, அது அங்கே தான் இருக்க போகுது. அது உங்களால் நிரந்தரமாக சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு நிரந்தரமான சொல்யூஷன் உங்கள் பல் பிரச்சனைக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பல் மருத்துவரை அணுகி உங்களான ப்ராப்பர் சொல்யூஷனை கேட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்கள் பல்லை காப்பாற்றிக்கிங்க. நன்றி.